இன்னைக்கு வரைக்குமே இயற்கையை நம்ம ரொம்ப அழகாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இயற்கைக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்குன்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் இன்டு அவர் வீடியோஸ். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமே ரொம்ப வேல்யூபிளான நிமிஷம். அதை நான் வீணாக்க மாட்டேன். அதனால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போது மியான்மரில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ மண் சரிவு. இந்த ஒரு மண் சரிவை ஒரு பெரிய ஒரு மலை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஏதோ 2 ஸ்டெப்பு தான் அப்படியே கரைஞ்சி உடையிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய மலை வந்து அப்படி எப்படி உடையிறதுன்றத அக்யூரேட்டாக வீடியோ எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ பாருங்கள். அப்போ எட்டைகள்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் செம்மையும் வைரல் ஆச்சு. ஏன்னா மியான்மரில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு சாயில் எரோஷன் வீடியோ முதல்ல இந்த தண்ணிக்காக மண் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அப்புறம் பெருசாக உடைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தண்ணியும் அப்படியே ஃபுல்லாக உடச்சி ஊற்றிக்கிறது. இந்த ஒரு வீடியோ பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது, சில பேர் என்னதான் சொன்னாலும் தண்ணி பக்கத்தில் வீடியோ கட்டாதீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. அப்படி தண்ணி பக்கத்தில் இந்த மாதிரி வீடியோ கட்டுறப்ப ஒரு செமையான அலை வரப்ப இப்போ நடக்க போகிற இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தாச்சு. இனிமேட்டு தண்ணி பக்கத்தில் வீடியோ கட்டவே கட்டாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஃபோர்ஸாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வீட்டில் இருக்கிற முழு பாகமெல்லாம் உடையாமல் ஃபஸ்ட்டு பாகம் மட்டும் உடஞ்சி விழுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடே மொத்தமாக இடிஞ்சு அந்த கரை உள்ளே விழுந்து அந்த வீடு மொத்தமாக போயிடுது. இதனால் மொத்த வீடுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு பதிலாக அவன் கரைக்கு அந்தாண்ட சைடில் கொஞ்சம் வீடை கட்டியிருந்தா கூட அவன் தப்பிச்சிருக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது லைட்னிங் ஸ்ட்ரைக். அதாவது நார்மலாக இந்த மாதிரி நடக்காது. ஆனால் ஃப்ளோரிடாவில் உள்ள இந்த மாதிரி ஒரு ஹைவேல சமயம் மழை பெய்யறப்ப இந்த மாதிரி ஒரு லைட்னிங் வந்து எல்லாருமே பயமுறுத்தி ஒரு நேரத்தில் ஸ்டக்கே ஆக வச்சிடுச்சு. இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஏதோ ஒரு பாறைங்களுக்கு நடுவில் மழை செமையாக பெய்கிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜுக்கு அந்தாண்ட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பனி வந்து ஒரு பெரிய மலையிலேருந்து அப்படியே செமையை கூட்டுது. இதை பார்க்குறப்ப வீட்டிலலாம் கழுவி தாண்டா அந்த தண்ணி எப்படி வந்து அப்படியே ஊற்றும் அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு ஸ்னோ வந்து இந்த மலையிலேருந்து ஃபோர்ஸாக விழுது. இது யாராவது பக்கத்தில் நின்னாங்கன்னா உங்களுக்கு செம ஆபத்து. நல்ல வேளை அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜை கட்டி ஒரு தடுப்பு மாதிரி வச்சாங்க. அதனால் மக்கள் வந்து செமையாக வீடியோவை எடுத்து என்ஜாயும் பண்ணுறாங்க, அதை பார்த்தும் என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து கரை எங்கே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வர தண்ணி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்தில் எல்லாரையுமே அடிச்சுக்கிட்டு தள்ளி விட்டுரும் பாருங்கள். ஆனால் இது ஒரு ஜஸ்ட் சீன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோ எங்கே எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் வெளிநாட்டில் ஒரு இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காரில் போய்ட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதாவது தூரத்தில் ஏதோ பெரிய க்ளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய டொர்னாடோ மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பார்த்து அவர் டக்குன்னு அவர் ஃபோன் கேமராவில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது பார்க்குறப்ப தூரத்தில் ஏதோ ஒரு டொர்னாடோ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியும் ஒரு வீடியோ. ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரிலாம் அவங்க போகிறப்ப அந்த சைடில் அந்த சன் லைட்டில் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த டொர்னாடோ வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நேரில் பார்க்க போகிற வல்கானோ. அதாவது இந்த ஒரு காலத்தில் வல்கானோ நம்மளால் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எர்த்குவேக் வந்ததுக்கு அப்புறம் நியூஸ்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி எர்த்குவேக் இங்கே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு வீடியோ பாருங்கள் எப்படி எர்த்குவேக் வருது. இங்கே ஒரு பொண்ணு நார்மலாக நடந்து வந்துட்டு இருக்கப்போ எர்த்குவேக் நடக்குது. அப்போ பார்க்குறப்ப இந்த ஒரு சம்பவம் நம்மளை ரொம்பவுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். நம்ம நடந்து வந்துட்டு இருக்கப்பவே பூமி உடஞ்சி நம்ம உள்ளே போனால் எப்படி இருக்குன்ற ஃபீலிங்கை இந்த ஒரு பொண்ணுக்கு அந்த ஒரு எர்த்குவேக் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எனக்கே ஸ்டார்டிங்கில் ரொம்பவுமே பயமாக இருந்தது. ஒரு வேளை பூமி உடஞ்சி உள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும். ஆனால் நல்ல வேளை எதுவுமே நடக்கலை. பூமி மட்டும் லைட்டாக விரிசல் விட்டு இருக்கு, அவ்வளவுதான். அடுத்ததான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறது யாரா நடு ரோட்டில் இவ்வளோ பெரிய பைப்பு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பைப்பு கிடையாது. இது வந்து ஃபார்ம் ஆஃப் க்ளவுட்ஸ். இந்த ஒரு க்ளவுட்ஸை பார்க்குறப்ப அப்படியே நீட்டாக ஏதோ பெரிய பைப்பு போட்ட மாதிரி தானே இருக்குது. இந்த ஒரு ஏரியாவில் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையா. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமாக அப்படி நடக்குதான். இதை பார்த்த நிறைய பேர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு வீடியோ எடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு வீடியோ இணையதளத்தில் போடுறப்ப ரொம்பவும் பெருசாக வியூஸ் போக ஆரம்பித்து போயிட்டேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி செமையான டொர்னாடோ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு கல்மண் வந்து கொஞ்சம் நேரம் ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஊரில் எதுவுமே வேலை செய்ய முடியாது. அதாவது நார்மலான வந்து வாகனங்கள் வந்து செல்ல முடியாது, வெளியில் யாருமே மக்கள் வர முடியாது.
எப்படி நம்ம இந்தியாவிலலாம் தண்ணீர் உள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனையோ அதே மாதிரி ஸ்னோஃபால் ஆயிடுச்சுன்னா அங்கேயும் சில பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்னோஃபால் அதோட இடத்துல இருந்து வெளியில் இருக்கிற இந்த ஹைவே ரோட்லலாம் வந்து எவ்வளோ படர்ந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். இன்னொரு சூப்பரான பார்க்கலாம். டாடா பை பை, see you.